வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஆரிய நாகரிகம். ஆரிய நாகரிகம் அப்படின்னும் போது இது ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தனர். ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வெளிநாட்டுல வாழக்கூடியவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்திய பகுதிக்குள்ள ஊடுருவுறாங்க. ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தனர். ஸோ இது கொஸ்டின் எப்படி வரும்னா, ஆரியர்கள் எந்த கணவாயின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தனர்? ஆன்சர் கைபர் போலன் கணவாய். அடுத்தது, ஆரிய நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் ஆகும். இப்போ ஆரிய நாகரிகம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா கிராம நாகரிகம். அதாவது மக்கள் கிராமமாக வாழ்ந்தனர், ஒரு சிறு கூட்டமா ஒரு இடத்துல அமைச்சு வாழறாங்க. அடுத்தது, இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி ஆரியவர்தம். இவர்கள் குடியேறிய காலகட்டம் வேதகாலம். இவர்கள் குடியேறிய காலகட்டம் வேதகாலம். அதாவது வேதகாலம் அப்படிங்கிறது ராமாயண மகாபாரதம் நிகழ்ந்த காலமா குறிப்பிடுறாங்க. சோ ஆரியர்கள் இந்தியாவில் குடியேறியது ஆரியவர்த்தம் என்னும் பகுதி. அடுத்தது, வேதம் என்னும் சொல் எந்த வேர் சொல்லிலிருந்து பிறந்தது? அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த பாயிண்ட். வித் என்ற வேர் சொல்லிலிருந்து வேதம் என்ற சொல் பிறந்தது. வேதம் என்றால் உயர்வான அறிவு என்று பொருள். அதாவது வேதம் என்னும் சொல் எங்க இருந்து உருவாச்சுன்னு கேக்குறாங்க. வித் என்றும் சொல்லிலிருந்து உருவானது. அடுத்தது, வேதங்களின் வகைகள். வேதங்கள் 4 வகைப்படும். ரிக்வேதம், இது கடவுளின் துதிப்பாடல்களின் தொகுப்பு. அதாவது ரிக்வேதம் அப்படிங்கிறது ஆரிய மொழியில கடவுள்களை பற்றின துதிப்பாடல்களோட தொகுப்பு. அடுத்தது யஜுர்வேதம். யஜுர்வேதம் என்பது வேள்விகளுக்கான ஸ்லோகங்களின் தொகுப்பு. அப்ப யஜுர்வேதம்ங்கிறது வேள்விகள் யாகங்கள் நடத்துறாங்க இல்லைங்களா, அதுல சொல்லக்கூடிய ஸ்லோகங்களோட தொகுப்பு தான் யஜுர்வேதம். அடுத்தது சாமவேதம். சாமவேதம் அப்படிங்கிறது இசை வடிவிலான தொகுப்பு. அதாவது இசை வடிவான பாடல்களோட தொகுப்பு சாமவேதம். 4வது அதர்வண வேதம். இயற்கையை கட்டுப்படுத்தும் பாடல்களின் தொகுப்பு. அதர்வண வேதம் அப்படிங்கிறது இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவு சக்தி வாய்ந்த பாடல்களின் தொகுப்பு. இப்போ இதுல கொஸ்டின் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, 4 வகையான வேதங்களும் அதுல உள்ள பாடல்கள் தொகுப்பும் கொடுத்துருவாங்க பொறுத்துக்க டைப்ல. நம்ம கரெக்டா பொருத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிக் யஜுர் சாம அதர்வன நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிக் அப்படிங்கிறது கடவுளோட பாட்டு. 2வது யஜுர் அப்படிங்கிறது வேள்வி நடத்தணும், யாகம். 3வது இசை பாடல் பாடுறது. 4வது இயற்கையை கட்டுப்படுத்துறது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வேத காலம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுது அப்படின்னா 2 வகையாக. முன்வேத காலம், பின்வேத காலம். முன்வேத காலம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத அடுத்து தராங்க. ரிக்வேதம் தொகுக்கப்பட்ட காலம் முன்வேத காலம். கிமு 1500 முதல் கிமு 1000 வரை. அப்ப ரிக்வேதம் இந்த காலகட்டத்துலதான் தொகுக்கப்பட்டதா இவங்க கருதுறாங்க. சோ இந்த காலத்தை தான் முன்வேத காலம் அப்படின்றாங்க. இது கிமு 1500 இருந்து கிமு 1000 வரையான காலம். அடுத்தது பின்வேத காலம். யஜுர் சாம அதர்வன வேதங்கள் தொகுக்கப்பட்ட காலமே பின்வேத காலம். இதோட காலம் பாத்தீங்கன்னா கிமு 1000 முதல் கிமு 600 வரை. யஜுர் சாம அதர்வன வேதங்கள் தொகுக்கப்பட்ட காலமே பின்வேத காலம். இதோடைய காலம் கிமு 1000 முதல் 600 வரை. அடுத்தது, ரிக்வேத காலத்தில் இருந்த அரச குலங்கள். ரிக்வேத காலம்னா முன்வேத காலம். அதுல இருந்த அரச குலங்கள் யார் யாரு, அதாவது அரசர்களுடைய பெயர்கள் கொடுக்குறாங்க. அந்த குல வகைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா பரதர்கள், மச்சையர்கள், யதுக்கள், புருக்கள். அப்போ ரிக்வேத காலத்துல இருந்த அரசர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. இது கொஸ்டின்ல கேட்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு விடுபட்டு அதை கண்டுபிடிக்க சொல்ற மாதிரியும் கேட்கலாம். அடுத்தது, ரிக்வேத காலத்தில் ராஜாவிற்கு உதவி செய்ய இருந்த அதிகாரிகள். அதாவது ராஜாவுக்கு அடுத்தபடியான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா புரோகிதர், சேனானி. அதாவது இவங்க ராஜாவுக்கு அட்வைஸ் தரக்கூடியவங்களாகவும் ஆட்சியில உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. ரிக்வேத காலத்தில் ராஜாவிற்கு உதவி செய்ய இருந்த அதிகாரிகள், அந்த பதவியோட பேர் தான் இங்க கொடுக்குறாங்க, புரோகிதர், சேனானி. அடுத்தது,
ரிக்வேத காலத்தில் ராஜாவிற்கு உதவி செய்ய இருந்த அமைப்புகள், அதாவது இப்போ சட்டசபை பாராளுமன்றம்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த காலத்துல ராஜாவுக்காக இருந்த சபை பாத்தீங்கன்னா சபா மற்றும் சமிதி. இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிக்வேத காலத்தில் ராஜாவிற்கு உதவி செய்ய இருந்த அமைப்புகள் அப்படின்னா சபைகள், சபா மற்றும் சமிதி. இது ரெண்டு தான் ராஜாக்களுக்கு தேவையான அறிவுரைகள் வழிகள் கூறியதா இருக்கு. அடுத்தது சபா அப்படிங்கிறது முதியோர் அவையையும், சமிதி என்பது ஊர் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அவையையும் குறிக்குது. பாருங்க எவ்வளவு அழகா அந்த காலத்திலே பிரிச்சு வச்சிருக்காங்க. சபா அப்படிங்கிறது அந்த சபை பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தோட முதியோர்களும் அனுபவம் வாய்ந்தவர்களும் இருப்பாங்க. சமிதி அப்படிங்கிறது மக்களோட பிரதிநிதிகளாக மக்கள் பிரச்சனைகளை சொல்லக்கூடியவங்களை கொண்டு இருக்கும். அடுத்தது ஆரியர்கள் பஞ்சாபில் குடியேறிய பகுதி சப்த சிந்து என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சப்த அப்படின்னாக்கா 7ன்னு அர்த்தம். 7 நதிகள் இணையும் பகுதி தான் சப்த சிந்து. ஸோ அந்த இடத்த தான் ஆரியர்கள் முதலா குடியேறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஆரியர்கள் இந்தியாவில் முதலாக குடியேறிய பகுதி சப்த சிந்து என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா சப்த சிந்தில் உள்ள நதிகளின் பெயர், 7 நதிகளோட பெயரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இதையும் கொஸ்டின்ல கேட்கலாம், இதுல தவறானது இல்ல சரியானது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ 7 நதிகளோட பெயர் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிந்து, ராவி, சட்லஜ், பியாஸ், ஜீலம், சீனாப், சரஸ்வதி. இப்போ இந்த 7 நதிகள் சேர்ந்துதான் அந்த சப்த சிந்து அப்படிங்கிற பகுதியை உருவாக்குது. 7 நதிகளோட பெயர் பாருங்க, சிந்து, ராவி, சட்லஜ், பியா, ஜீலம், சீனாப், சரஸ்வதி. இந்த 7 நதிகளோட இணைய பகுதி தான் சப்த சிந்து. அந்த இடத்துலதான் முதல்ல ஆரியர்கள் குடியேறாங்க. அடுத்தது ரிக்வேத காலத்தில் இருந்த பெண் கவிஞர்கள். அது ரிக்வேத காலம் அப்படிங்கிறது வேத காலமா இருந்தாலும் பெண்களுக்கும் பெண்ணோட கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்த பெண் கவிஞர்கள் பெயர் கொடுக்குறாங்க. விஸ்வவாரா, அபலா, கோசா, லோபமுத்ரா. இந்த கவிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண் கவிஞர்களா ரிக்வேத காலத்துல புகழ் பெற்று இருந்ததுல நமக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு. விஸ்வவாரா, அபலா, கோசா, லோபமுத்ரா இவர்கள்லாம் பெண் கவிஞர்கள். அடுத்தது ரிக்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட அலகுகள் நிக்கா என்ற தங்க அலகுகள். இப்ப நம்ம காசு, பணம், ரூபாய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தங்கத்தால் ஆன நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்திய பேர் பாத்தீங்கன்னா நிக்கா அப்படின்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. ரிக்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட அலகு நிக்கா, இது தங்கத்தால் ஆனது. அடுத்தது ரிக்வேத கால மக்கள் வணங்கிய கடவுள்கள். ரிக்வேத காலத்துல மக்கள் எந்தெந்த கடவுளை வணங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரன், வருணன், அக்னி, பிருத்வி, வாயு. இதுல வருணன் அப்படிங்கிறது மழை, அக்னிங்கிறது நெருப்பு, பிருத்திவிங்கிறது வானம், வாயுங்கிறது காற்று, கூட இந்திரன். இப்போ பெரும்பாலும் இயற்கையை தான் இவங்க கடவுள்களா வணங்கியிருக்காங்க. 5 வகையான பஞ்சபூதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் இவங்க வெவ்வேறு பெயர்கள்ல கடவுளா வணங்கியிருக்காங்க. அடுத்தது ரிக்வேத கால மக்கள் வணங்கிய பெண் கடவுள்கள். பெண் கடவுளர்கள் பற்றிய ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. அவங்களோட பெயர் பாத்தீங்கன்னா ஆதித்தி, உஷஸ் என்ற பெண் தெய்வங்களும் ரிக்வேத காலத்துல மக்கள் வணங்கியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பின்வேத கால மக்கள் நடத்திய யாகங்கள். இது வரைக்கும் கொடுத்த தகவல்கள் முன்வேத காலம், அதாவது ரிக்வேத காலம் பற்றியது. இது பாத்தீங்கன்னா பின்வேத காலம். இந்த காலத்துல மக்கள் பாத்தீங்கன்னா கடவுளர்களை அருள் பெறத்துக்காக அதிகமாக யாகங்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான யாகங்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வமேதம், ராஜசூயம், வாஜ்பேயம் போன்ற யாகங்களை நடத்துறாங்க. இந்த யாகங்கள் மூலமா பலன்கள் கிடைக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. அடுத்தது பின்வேத காலத்தில் கார்கி மற்றும் மைத்ரேயி போன்ற கல்வி பெண்மணிகள் இருந்தனர். அதாவது முன்வேத காலத்துல ஒரு 4 பெண்கள் கல்வியில சிறந்தவர்களா பெயர்கள் கிடைச்சிருந்தது.
அதே மாதிரி பின்வேத காலத்தை பற்றின குறிப்புகள்ல 2 பெண் கல்வியாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்கி மற்றும் மைத்ரேயி போன்ற கல்வி பெண்மணிகள் பின்வேத காலத்துல இருந்தாருங்க. அடுத்தது பின்வேத கால அரசர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள், அதாவது ராஜாக்களை புகழ்கிறதுக்கான பட்டங்கள் என்னென்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ராஜ விஸ்வஜனன், அகில புவனபதி, ஏகரதன், சாம்ராட் போன்ற பட்டங்கள் ராஜாக்களுக்கு புகழ்விக்கிறதுக்காக வழங்கப்பட்ட பட்டங்கள், பின்வேத காலத்துல வழங்கிய பட்டங்கள். அடுத்தது அரசகுமாரர்களுக்கு தனுர்வேதம் எனப்படும் போர்க்கலை கற்பிக்கப்பட்டது. தனுர் அப்படின்னாலே வில்லு, அப்போ வில் வித்தை தான் அவங்க தனுர்வேதம் அப்படிங்கிறாங்க. அரசகுமாரர்களுக்கு கண்டிப்பாக தனுர்வேதம் எனப்படும் போர்க்கலை கற்பிக்கப்பட்டது. கர்மா கொள்கையும் அவதார கொள்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதாவது கர்மா அப்படிங்கிறது நன்மைக்கு நன்மை விளையிறது, சோ அதை அவங்க நம்புறாங்க. அடுத்தது கடவுள் அவதாரமா அவதரிப்பார் அப்படிங்கிற அவதார கொள்கையும் ஏற்றுக்கிறாங்க. அடுத்தது மகாபாரதம் வேதவியாசராலும் ராமாயணம் வால்மீகியாலும் எழுதப்பட்டது. சோ இதை வச்சுதான் இந்த காலகட்டத்துக்கு வேத காலம்னே பேர் வருது. ஏன் அப்படின்னா இந்த காலத்துலதான் மகாபாரதம் மற்றும் ராமாயணம் என்ற 2 இதிகாசங்கள் இயற்றப்படுது. இதை வச்சுதான் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு வேத காலம்னு பெயர் கொடுத்து அதை முன்வேத காலம் பின்வேத காலம்னு பிரிக்கிறாங்க. மகாபாரதத்தை இயற்றியவர் வேதவியாசர், ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்த கருத்துக்கள் மொத்தமே 6th to 11th புக்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் நம்ம தொகுத்து இந்த தலைப்புல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நன்றி.